நான் வந்து ஒரு திரும்ப நான் ஒன்று சொல்கிறானோ என்ன அப்படின்னா, அதாவது நான் வந்து என்னை வந்து ஆக்சுவலாக அவனுங்க தான் வந்து கால்கள்ஸ்கிட்ட போக வச்சானோ. நான் காண்டாக போட்டு தான் போனேன். ஆனால் அந்த வீடியோவை எனக்கு வந்து என்னோடய மாமனார், அதாவது எனக்கு வந்து ஒருத்தர் இந்த ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்குது க்ரூ, அந்த கம்பெனியோட ஓனர் அவங்களோட பேத்தியை கட்டித்தரேன்னு சொன்னப்போ இதை வந்து சொல்லி எனக்கு ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய கல்யாணத்தை நிறுத்தி என்னை மும்பைக்கு கூப்பிட்டு போய் அங்கே போட்டு தரலான்னு பார்த்தானோ. அங்கே தான் என்கிட்ட வந்து டெலிபதி மூலமாக பேசின சீனா, அப்புறம் வந்து விளாடிமிர் புட்டின், இவங்கெல்லாம் வந்து ஜப்பான்லேயும் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் சின்சோபே, அப்புறம் ட்ரம்ப்பு, இவங்கெல்லாம். அதில் வந்து பீட்டர் மார்ஷல் தான் வந்து என்னை தத்தெடுக்கிறேன் அப்படின்ட்டு வந்தவன் வந்து கூடவே அவனை மாதிரி ஒரு டபுள் கூப்பிட்டு வந்தான். கேட்டால் அவன் சாபம் போட்டால் என்ன பண்ணுறது, அது அவன் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே சீனாக்காரங்க அடித்து அவனை அனுப்பிச்சிட்டாங்க. அவனுக்கு உடனே நம்ம செத்துட்டோம் அப்படி இப்படின்னு நினச்சானோ. அதுக்குள்ளே எனக்கு சூனியம் எல்லாருக்குமே வச்சுருந்துட்டு திடீர்னு இங்கேருந்து ஜீசஸ் வந்தார், அவனுங்களை சேலஞ்சு பண்ணார். அவனுங்களெல்லாம் வந்து சீனாவிலே அவனுங்களுக்கு ஒரு ஏரியாவுக்கு வர சொல்லிட்டாங்க. அந்த புசி மிஷினரியோட ஃபேமிலியெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 13 ட்ரைப்ஸு வெளில இருக்கானோ. இந்த 13 ட்ரைப்ஸ் வந்து கே கிடையாது. 13 ட்ரைப்ஸில் கே இருக்கானோ அவனுங்கெல்லாம் புசி மிஷினில் ஜாயின் பண்ணுவானோ, அது ஃப்ரீ மிஷினரியில். அது மாதிரி கேயாக இல்லாதவனுங்க வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த பேங்கராக இருப்பானுங்க. இந்த 13 ட்ரைப்ஸில் இந்த ஜேக்கப் ராத்ஷைல்டாக இருக்கலாம், ராக்கஃபெல்லராக இருக்கலாம், இல்லை காலின்ஸாக இருக்கலாம். அதில் இருக்கிற அந்த பின்னால் வர பேரில் எது உள்ள வேணால் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த தாயலிங்கெல்லாம் உட்காந்து தப்பு பண்ணுவானுங்களாம். நான் வந்து இதெல்லாம் சொல்லிவிட்டு நானும் தற்கொலை பண்ணி போனேன். நான் என்ன மாதிரி தற்கொலை பண்ணணும்? தப்பு பண்ணது நீனு. அதுவும் இல்லாமல் நான் இலுமினாட்டியும் இல்லை. அதோடு இல்லாமல் இலுமினாட்டில் இருக்கிற எவனுக்குமே இது தெரியாது. அவனுக்கு தப்பு பண்ணானுன்னு தெரியும். சொன்னது செய்கிறானுங்க, தப்பு பண்ணுறானுங்க. ஆனால் அவனுங்களோட ஆரிஜினு, அதாவது அவனுங்க யார் கண்ட்ரோல் பண்ணுறான், என்ன ஏது எதுவுமே தெரியாது. அது எப்படி நான் எக்ஸாக்டாக எல்லாத்தையும் சொல்கிறேன்? அதோடு இல்லாமல் சரி நான் தான் சாவை தான் வந்திருக்கேன், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் இன்னும் செத்துருக்கணும், இன்னும் சாகலை. அதோடு இல்லாமல் நான் என்ன முட்டா புண்டையா இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் இதே ஊரில் உட்காந்துருக்கிறதுக்கு? அதோட இப்போ என்ன சொல்கிறானோ, நான் தேவடியாக்கிட்ட போயிட்டு வந்தேன். அதாவது நான் வந்து ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி திரும்ப ட்ரை பண்ணுறேங்கிறானோ. என்னென்னா, நான் வந்து ப்ரைம் சாஃப்ட்வேர் ஜாயின் பண்ணப்போ காவியாங்கிற ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி, அதாவது என் கூட சொத்தத்தை இடம்புனானோ கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தான். அந்த பிரபாகருங்கிறவன், அவன் வந்து ஒரு ஐயர், அவனோட பொண்ணு தான் நினைக்கிறேன், அதை தான் அவள் பேர் காவியா. அவளை வந்து என்னை கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணானோ. ஏன்னா அவனும் ஒரு அந்த கம்பெனியோட ஓனர்கிட்ட ஒர்க் பண்ணுறவன். அவன் என்னை தத்தெடுக்கிறேன்னு சொன்ன உடனே கம்பெனியை ஆட்டையை போட்டுறான், இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்படின்ட்டு பண்ணானோ. ஏகப்பட்ட பிரச்சனை. அது ஒரு மாதிரி அவள் லூஸ் பண்ணிட்டேன், அது இது பேசி என்னை இது பண்ணிட்டானோ. அப்புறம் வந்து எந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போனாலும் என்னை வெளில அனுப்பிச்சிடுவானோ கொஞ்ச நாள்லேயே. அனுப்பிச்சிட்டு இப்போ என்ன சொல்கிறானோ, நான் போன எல்லா கம்பெனிலையுமே பொண்ணுங்களை கூட்டி கொடுன்னு நான் கேட்டேனா. எங்கள் கர்நாடகாவில், சென்னையில், எங்கே பார்த்தாலும் பாண்டிச்சேரியிலன்னு எவனா ஒருத்தவங்க சொல்லுங்கள். சொல்லுங்கள். நான் தேவடியாட்ட போனேன்னா அது நான் காசு கொடுத்து என் காசில் போனேன். அதுவும் நீ வந்து எனக்கு அரிப்பு உண்டாக்குன, என்னை கண்ட்ரோல் பண்ணி போக வச்ச. அதுமாரி இந்த மாதிரி, அதாவது இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, நான் வந்து எல்லோரும் பதவியில் இருக்கிறவங்க தான் இலுமினாட்டி தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, நான் வந்து பதவியிலே இல்லை, எனக்கு வந்து எந்த ஒரு பொசிஷனுமே கொடுக்கல, எல்லா கம்பெனிலையும் என்னை வெளில அனுப்புகிறாங்க, நான் இலுமினாட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நான் வந்து பதவியில் எதுவுமே இல்லை, என்கிட்ட பணம் பலம் இல்லை, எதுவும் ஆள் பலம் இல்லை அப்படின்னு போய் சொல்லிவிட்டு நான் இப்படியும் வந்து பொம்பளைங்களெல்லாம் வந்து அவனுங்க எல்லா கம்பெனிலையும் கூட்டி கொடுத்தாங்களாம். நான் போன ஏரியாவிலலாம் வந்து இதில் ரெக்கார்டிங் இருக்குது. அதேமாதிரி அவன் கூட்டி கொடுத்தானா அவனுக்கு காசும் கொடுத்துருக்கேன், ஜிபேயில் தான் பண்ணேன். அந்த இது இருக்குது, ட்ராக் பண்ண முடியும் எதுவுமே. ஸோ அவங்களெல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சு அந்த பொண்ணுங்களை மிரட்டுறானா. அந்த பொண்ணுங்க இந்த வீடியோ வெளில வந்துடும் அப்படிங்கிறதுனால சொல்ல மறக்கலாம், அவங்க முகத்தை காட்ட மாட்டேங்கிறாங்களாம், அவங்க வந்து பயப்படுறாங்களாம் அப்படின்னு சொல்லி இவனுங்களே அந்த வீடியோவெலாம் ரிலீஸ் பண்ணி நான் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு இப்போ திரும்ப பட்டம் கட்ட பார்க்குறானோ. நான் அப்படி பொம்பளை பொறுக்கியாகவே இருந்தாலும் எனக்கு அவங்க பொண்ணுங்களை கூட்டி கொடுக்க போகிறானோ. எனக்கு தான் தேவையானது வருது, பணமும் கொடுக்க போகிறானோ. நான் என் சூத்தம் போட்டு இருந்திருப்பேன். என்ன மயிருக்கு நான் இதெல்லாம் பேச போகிறேன்?
அதுவும் இவங்க சொன்ன மெசேஜோடு நிறுத்தியிருப்பான். இந்த மாதிரி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம், அதை பண்ணுறோம், இப்போ அந்த இன்டர்நெட்டை க்ராஷ் பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறேனே தவிர நான் அவருக்கு சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த சிஸ்டத்தால் இது பண்ண முடியும், அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவன் முதல்ல இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அங்கே மூளைகள் எவனுமே இல்லை. அந்த சிஸ்டத்தை சொல்லி தானே என்னையோ கொண்டு போனோம். நான் இன்னும் சொல்லலை, அதில் பாதி தான் சொல்லி வச்சுருக்கேன் எங்கள் பார்த்தாலும் நெட்லலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ண போகிறானோ, ட்விஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எதை காட்டினாலும் நீங்கள் நம்புவீங்க. அதோட அம்மா என்னத்தை சொல்கிறது, உண்மையை நான் பேசுகிறேன், எனக்கு பயம் கிடையாது, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஆனால் நான் வெளில போக போகிறேன் தான், ஆனால் பயந்து கிடையாது. நான் திரும்ப இங்கே வருவேன், இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நான் வருவேன். நன்றி. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன், என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் தப்பு பண்ணல, நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நான் ஏலியனும் கிடையாது, இலுமினாட்டியும் கிடையாது. அவனுக்கு ஒன்று இப்போ என்ன சொல்கிறானோ, அந்த இலுமினாட்டியெல்லாம் கே, நான் இலுமினாட்டி கிடையாது, இலுமினாட்டியோட ஹெட்டுங்கிறதுனால நான் கே கிடையாது, நான் வந்து பைசெக்ஷுவல் அப்படிங்கிறானோ. அவனுங்கெல்லாம் பைசெக்ஷுவலாக இருப்பானோ, மேபி அவனெல்லாம் 9 தான். அப்படின்னாலும் நான் ஏன் வெளில சொல்லப்பேன், அப்படி சொன்னாலும் எனக்கு ரத்தம் வேறு மாதிரி இருக்கும். அதை சொல்கிறது ஒன்று, அவனுங்க பீ, அதாவது கடவுள் வந்து ஒன்று வச்சுருக்காரு. என்னது, அவங்க பீ கூடமே கலர் வந்து சாக்லேட் கலரில் இருக்கும், அதாவது காக்கி கலரில் இருக்கும். நம்மளாம் மஞ்சள் கலரில் இருப்போம், அவனுங்க காக்கி கலரில் இருப்பானோ. அந்த அந்த அதை வந்து வச்சதுக்கு காரணமே என்னென்னா, அவனுங்க பீங்கிறதுனால தான் பீயில் கூட நான் வந்து இப்படி ஒரு சேஞ்ச் வச்சுருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது, இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் வேறே இல்லை. அதுவும் இல்லாமல் இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு இலுமினாட்டினா இந்நேரம் பயந்துட்டு தற்கொலை பண்ணியிருந்துருப்பேன். அவனுக்கு ஒன்று என்ன சொல்லானு, நான் சூசைட் போடு, அதனால் நான் சொல்லிவிட்டு சாக போகிறேன் அப்படின்னாலும். நான் சாக போகிறதும் இல்லை, கேட்டால் இது ஒரு விவசாய கலைஞ்சிக்கிறானோ. கிறுக்கு பண்ணவே திரும்ப சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கானோ. என்னால் எனக்கு வந்து பணம் எல்லாமே இருக்குது, நான் வந்து நான் தான் 90% மக்கள் என்கிட்ட உலகமே அடிமையாக இருக்குது. நான் இவங்களோட ஹெட்டாகவே இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், இந்த நியூஸ் எல்லாம் வெளில வர வச்சு உடனே ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி மொத்தத்தையும் அழிச்சிட்டு, இல்லைனா இன்டர்நெட்டை நான் இப்போ கூட இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணனா போதும், மொத்த மூலமும் ஸ்தம்பிச்சு போயிடும். ஒருத்தவனால ஒன்றும் பண்ண முடியாது, அழிஞ்சு போயிடுவீங்க எல்லோரும். அப்படி நான் பண்ணுவேன்னா அதை விட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்களாம் நானும் அந்த தப்பை பண்ணிட்டு நானே அதை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட அடி வாங்குவேன். அவனை ஏதாவது சொல்கிறானோ, நான் உண்மையே சொல்கிறேன், நம்மளால போங்க. தேங்க்யூ. என் பேர் பாலாஜி, பார்த்துக்கங்க, நான் தான் கல்கி.